இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வெறும் 10 நிமிஷம் எந்த ஒரு மாத்திரையோட உதவியும் இல்லாம உங்க பிளட் பிரஷரை குறைக்க முடியுமா? இது ஏதோ மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பக்கா அறிவியல் இருக்கு. இது ஒரு ரகசிய மாதிரி தான். ஆனா இதோட சாவி நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. அது எப்படின்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம இந்த பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கணும். உயர் ரத்த அழுத்தம், குறிப்பா 60 வயசுக்கு மேல ஆகும்போது ஏன் ஒரு பெரிய கவலையா மாறுது? இது நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்புல வயசாகும்போது ஏற்படுற மாற்றங்களுக்கும் இந்த பிளட் பிரஷருக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். இதுக்கு சைலண்ட் கில்லர், அதாவது மௌனமான கொலையாளின்னு ஒரு பெயர் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது எந்த ஒரு அறிகுறியையும் பெருசா காட்டாது. ஆனா உள்ளுக்குள்ள நம்மளோட மிக முக்கியமான உறுப்புகளான இதயம், மூளை, சிறுநீரகங்கள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியாமலே சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் இதுல இருக்கிற பெரிய ஆபத்து. ஓகே, பிரச்சனை தெரிஞ்சிடுச்சு. இப்போ தீர்வுக்கான பகுதிக்குள்ள வரலாம். நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு மறைக்கப்பட்ட சுவிட்ச் இருக்கு. எப்படி ஒரு பட்டனை தட்டுனா லைட் எரியுதோ அதே மாதிரி நம்ம சுவாசத்தை சரியா கட்டுப்படுத்தினா நம்ம உடலோட மொத்த இயக்கத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நரம்பு மண்டலத்துல 2 மோடு இருக்கு. ஒன்னு சிம்பதெட்டிக், இது நம்மளோட ஸ்ட்ரெஸ் மோடுன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஆபத்துனா நம்மள வேகமா செயல்பட வைக்கும், இதய துடிப்பு அதிகமாக்கும், பிளட் பிரஷரை ஏத்தும். இன்னொன்னு பாராசிம்பதெட்டிக், இது நம்மளோட அமைதி மோடு இல்லைன்னா ரிலாக்ஸ் மோடுன்னு சொல்லலாம். இது நம்மள ஓய்வெடுக்க வைக்கும், உடலை சரி செய்யும், பிளட் பிரஷரை குறைக்கும். பிரச்சனை என்னன்னா, இந்த காலத்துல வர தொடர்ச்சியான ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ், வேலை அழுத்தம் காரணமா நம்மள பலரும் நாள் முழுக்க இந்த ஸ்ட்ரெஸ் மோட்லயே தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் மோட்ல இருந்து அமைதி மோடுக்கு எப்படி மாறுறது? அதுக்கு நம்ம கிட்டேயே ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான கருவி இருக்கு. அதுதான் நம்மளோட மூச்சு. ஆமா, உங்க சுவாசத்தை நீங்க உணர்வுபூர்வமா கட்டுப்படுத்துறது மூலமா உங்க உடல் எந்த மோட்ல இயங்கணுங்கிறத நீங்களே தீர்மானிக்க முடியும். இது ஒரு பயாலஜிக்கல் ஸ்விட்ச் மாதிரி வேலை செய்யுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம உடம்புல வேகஸ் நரம்புன்னு ஒன்று இருக்கு. இதை நம்ம உடம்போட ரிலாக்ஸ் சிக்னல் அனுப்புற ஹைவே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இது மூளையிலிருந்து இதயம், நுரையீரல்னு முக்கியமான உறுப்புகளுக்கு போகுது. நாம மெதுவாவும் ஆழமாவும் மூச்சு விடும்போது இந்த வேகஸ் நரம்பு ஆக்டிவேட் ஆகுது. உடனே நம்ம உடல் முழுக்க எல்லாம் சரியா இருக்கு, அமைதியா இருங்கன்னு சிக்னல் அனுப்புது. அதோட விளைவு ரத்த அழுத்தம் படிப்படியா இயல்பு நிலைக்கு திரும்புது. சரி, தியரியெல்லாம் போதும். இப்போ நேரடியா செயல்முறைக்குள்ள போகலாம். நான் சொல்ல போற இந்த 3 சுவாச பயிற்சிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம், ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இத உங்க தினசரி வாழ்க்கையில ரொம்ப சுலபமா சேர்த்துக்க முடியும். முதல் டெக்னிக் பாக்ஸ் பிரீதிங். ஒரு பாக்ஸ்க்கு 4 சமமான பக்கங்கள் இருக்கிற மாதிரி இதுக்கும் 4 ஸ்டெப்ஸ். வாங்க இப்பவே சேர்ந்து முயற்சி பண்ணலாம். 4 செகண்ட் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. 1, 2, 3, 4. இப்போ 4 செகண்ட் உள்ளேயே நிறுத்துங்க. 1, 2, 3, 4. அடுத்தது 4 செகண்ட்ல மூச்சை வாய் வழியா வெளியே விடுங்க. கடைசியா 4 செகண்ட் மூச்சை வெளியவே நிறுத்தி வையுங்க. இந்த ரிதம் உங்க மனசையும் உடம்பையும் உடனடியா ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரும். ரெண்டாவது டெக்னிக் 4-7-8 சுவாசம். இது ரொம்ப பவர்ஃபுல். 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுத்து 7 செகண்ட் உள்ள நிறுத்தி 8 செகண்டுக்கு மெதுவா வெளியே விடணும். இதுல இருக்கிற சீக்கிரட்டே அந்த நீண்ட வெளிமூச்சுல தான் இருக்கு. ஏன்னா மூச்சை எவ்வளோ நீளமா மெதுவா வெளியே விடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, நீங்க ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஒரு தெளிவான சிக்னல் போகுது. இது அந்த வேகஸ் நரம்ப தூண்டுறதுக்கான ஒரு சிறந்த வழி. மூணாவது உதரவிதான சுவாசம், அதாவது வயிற்று சுவாசம். நம்மள பலரும் செய்யற தப்பு என்னன்னா, நம்ம நெஞ்சை வச்சு மேலோட்டமா தான் மூச்சு விடுவோம். சரியான சுவாசம் வயித்துல இருந்து வரணும். இதை நீங்களே செக் பண்ணலாம். ஒரு கைய மார்பிளையும் இன்னொரு கைய வயிற்றுலையும் வச்சுக்கோங்க. மூச்சை உள்ள இழுக்கும்போது வயிறு பலூன் மாதிரி மேல வரணும். வெளியே விடும்போது வயிறு உள்ள போகணும். மார்பு அதிகமா அசையக்கூடாது. இதுதான் உடலுக்கு முழு ஆக்சிஜனையும் கொடுக்கிற இயற்கையான சுவாசம். இது நிஜமாவே வேலை செய்யுமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? இதோ ஒரு நிஜ உதாரணம். 65 வயசான ஒருத்தர் தினமும் 10 நிமிஷம் இந்த பாக்ஸ் பிரீதிங் செஞ்சிருக்கார். வெறும் 2 வாரத்துல அவரோட பிளட் பிரஷர் 150/95லிருந்து 135/85க்கு குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, எந்த மாத்திரையும் இல்லாம வெறும் மூச்சு பயிற்சி மூலமா இந்த ஒரு பெரிய மாற்றம். சோ இந்த பயிற்சிகளை ஏதோ ஒரு வேலையா பார்க்காம உங்க உடலுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு இயற்கை மருந்தா பாருங்க. தினமும் சில நிமிடங்கள் மட்டும் இதுக்காக ஒதுக்குறது மூலியமா உங்க ஆரோக்கியத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு நாளைக்கு நாம சராசரியா எத்தனை தடவை மூச்சு விடுறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட 20,000 தடவை.
ஆச்சரியமா இருக்குல்ல, அந்த 20,000 சுவாசத்துல வெறும் 10 நிமிஷத்துக்கு மட்டும் நாம கவனமா சரியா மூச்சு விட்டா போதும், நம்ம உடல்ல எவ்வளோ பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறத நினைச்சு பாருங்க. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையக்கருத்து. ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன முதலீடு, அதாவது உங்க நேரத்திலிருந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்து கவனமான சுவாசம் செஞ்சா போதும், உங்க உடலை முழுசா ஸ்ட்ரெஸ் மோட்ல இருந்து ஹீலிங் மோடுக்கு, அதாவது குணப்படுத்தும் நிலைக்கு மாத்திட முடியும். இதை தினமும் செய்யும்போது அதோட பலன் ரொம்ப ரொம்ப பெரியது. கடைசியா இந்த கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். நீங்க சுவாசிக்க போற அடுத்த மூச்சு அது வெறும் உயிர் வாழ தேவையான காத்தா, இல்ல உங்க உடம்பையே குணப்படுத்துற மருந்தா? அந்த முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.